அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கும் தலைப்பு புணர்ப்பு தோஷமா அல்லது யோகமா? புணர்ப்பு தோஷமா அல்லது யோகமா? ஒரு உதாரண ஜாதகத்தோடு விளக்கம். சனி சந்திரன் சேர்க்கை தான் புணர்ப்பு தோஷம். அதுவே யோகமாகவும் சில ஜாதகங்களில் கன்வெர்ட் ஆயிரும். அவங்க நல்லா இருப்பாங்க. சரிங்களா? இப்போ இதை பற்றின ஒரு விளக்கங்கள் ஒரு உதாரண ஜாதகத்தோடு பார்ப்போம் நம்ம. சரிங்களா? இப்போ புணர்ப்பு தோஷம் அப்படிங்கிறது சனி பகவானும் சந்திர பகவானும், ஜோதிடத்தில் இருள் கிரகமான சனி பகவானும் ஒளிமிகுந்த கிரகமான சந்திர பகவானோட இணைவை தான் புணர்ப்பு தோஷம் என்கிறார்கள். இதில் சந்திரன் 15 நாட்கள் வளர்பிறையாகவும் 15 நாட்கள் தேய்பிறையாகவும் இருப்பார். இதில் சந்திர பகவான் மிக நுணுக்கமாக சொல்லணும்னா அமாவாசைக்கு அப்புறம் கூட ஒரு 4 நாள் அவர் வளர மாட்டார். 5ஆவது நாள்லேருந்து தான் ஓரளவு ஒளிநிலையில் இருப்பார். இதிலே பௌர்ணமிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் 5 நாள் பார்த்தீங்கன்னா அதே சந்திரன் ஒளியாக தான் இருப்பார். அப்புறம் 4-5 நாளுக்கு அப்புறம் தான் அவர் தேய்பிறையாக உருவெடுப்பார். சரிங்களா? இது ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கிற ஒளி தத்துவ அடிப்படையில் இருக்கக்கூடிய மிக நுணுக்கமான ஒரு விஷயம். சரிங்களா? சனி பகவான் இருள் கிரகம். சரிங்களா? அவர் பார்த்தீங்கன்னா இந்த சந்திர பகவானோட இணையும் பொழுது கண்டிப்பாக மனசு பாதிக்கப்படும். ஏன்னா மனோகாரகன் சந்திரன், மனதுக்காரகன் சந்திரன், தாய்க்காரகன் சந்திரன். அப்போ தாயின் நலிவடைவார், தாயோட அன்பு கிடைக்காது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மனசு ஒரு குழப்பமாகவே இருக்கும், ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத நிலையில் இருப்பாங்க. இந்த மாதிரி சேர்க்கை இருக்கிறவங்க மிக முக்கியமாக அந்த சேர்க்கை பார்த்தீங்கன்னா சுபகாரியத்தில் தடை ஏற்படுத்தும், சுபகாரியங்களில் பிரச்சனை வரும். என்னுடைய அனுபவத்தில் என்கிட்ட ஜாதகம் பார்த்த ஒரு தாய் மற்றும் ஒரு மகளுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜாதகத்தில் சனி சந்திரன் சேர்க்கை இருக்கும். அம்மா ஜாதகத்தில் சனி சந்திரன் சேர்க்கை கும்பலக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல அமர்ந்து செவ்வாயின் பார்வையை வாங்கி அதிக பாவத்துவமாக இருக்கும். ஆனாலும் அது 11ஆம் இடமாக இருந்தால் கூட அங்கே பாருங்கள், தாயோட ஜாதகத்தில் கும்பலக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல குரு வீட்டில் போய் சனி பகவான் வக்கரமாகி சந்திரனோட சம்மந்தப்பட்டு மிக நெருக்கமாக செவ்வாயோட மிதுன செவ்வாயோட பார்வையை வாங்கி அதிகமான பாவத்துவ நிலையில் இருக்கும். சரிங்களா? பொண்ணோட ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் சனி ராகு 3 பேருமே பார்த்தீங்கன்னா மகரத்தில் இருப்பாங்க, குருவோட பார்வையில் இருப்பாங்க. அதனால் போராட்டங்களுக்கு மத்தியில் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா சுபகாரியம் வரிசையாக நடந்திருக்கும். அவங்க வீட்டில் பிறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு பிறந்ததுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா சுபகாரியம் நிறையா நடந்திருக்கு. அவங்க வீட்டில் சுபகாரியங்கள் நடக்காமல் இல்லை, நடந்திருக்கு. ஏன்னா அந்த பொண்ணுக்கு பெரிய பிள்ளை ஆனதுலேருந்து அடுத்தடுத்து கல்யாணம்லாம் இப்போ அந்த பிள்ளை குழந்தையோடு இருக்குது. சரிங்களா? இது ஒரு என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்டு இவங்க. சரிங்களா? இப்போ அவங்க ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா சனி ராகு சந்திரன் மகரத்தில் கடக குருவால் பார்க்கப்பட்ட அமைப்பு. கடகத்தில் குரு கேது அமர்ந்து அந்த சனி சந்திரன் ராகுவை பார்த்த அமைப்பு அந்த பொண்ணோட ஜாதத்தில். அம்மாவோட ஜாதத்தில் பாருங்கள், சனி சந்திரன் குரு வீட்டில் அமர்ந்து செவ்வாயின் மிதுன செவ்வாயின் பார்வையை வாங்கின அமைப்பு. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா சுபகாரியம் பார்த்தீங்கன்னா தடையாகிட்டே இருக்கும். சுபகாரியம் தடையாகுதுன்னா கடும் பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் சுபகாரியம் அவங்க வீட்டில் நடக்குது. ஏன்னா அதை அவங்க 2 பேருமே ஒத்துக்கிட்டாங்க. அதை நான் சொன்னதுக்கு மெயினாக சனி சந்திரன் சேர்க்கை என்ன பண்ணும் சார், சுபகாரிய தடை ஏற்படுத்தும். ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்தை அந்த சந்திரனோட சேர்ந்து சனி பார்க்குறாரு இல்லையா? அப்போ மெயினாக சுபகாரியத்தில் தடங்களையும் தாமதத்தையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் ஒளியான சந்திரன் இருளான சந்திரன் அப்படின்னு வரும்போது பலன்கள் மாறுபடும் சார். இதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா குருவின் அணி லக்கணங்களான தனுசு மீனம் மேஷம் விருச்சகம் கடகம் சிம்மம் போன்ற லக்னங்களுக்கு சந்திரன் நல்லவராகவும், அதே நேரத்தில் இங்கிட்டு சுக்கிரன் அணி லக்கணங்களான துலாம் ரிஷபம் கன்னி மிதுனம் சனியின் வீடுகளான மகரம் கும்பம் போன்ற லக்னங்களுக்கு சந்திரன் ஒரு மாதிரியான ஒரு நிலையிலையும் இருப்பார். ஏன்னா அந்த 6 லக்னங்களுக்கு அவர் நல்லவராக இருப்பார். ஏன்னா குருவோட அணி லக்னங்களுக்கு சந்திரன் நல்லவராக இருப்பார். இந்த சுக்கிர அணி லக்னங்களுக்கு சுக்கிரனோட வீடுகளுக்கு புதனோட வீடுகளுக்கு சனியோட வீடுகளுக்கெல்லாம் அவர் ஒரு மாதிரியான பாவியாக தான் இருப்பார். சரிங்களா? அதில் மிக முக்கியமாக கும்பத்துக்கு 6ஆம் அதிபதியாக வருவார், ரொம்ப கடுமையான பாவியாக இருப்பார். இங்கே புதனோட லக்னங்களுக்கு 2-11 கூடியவராக இருந்தாலும் இந்த சந்திரன் இந்த மிதுன லக்னத்தையும் அதே நேரத்தில் கன்னியா லக்னத்தையும் அவ்வளோவா பாதிக்க மாட்டார். ஏன்னா புதனோட லக்னம் பார்த்தீங்கன்னா புதன் தான் சந்திரனை பகையா நினைப்பார். ஆனால் சந்திரன் புதனை பகையா நினைக்காது. சரிங்களா? அதனால தான் சந்திரனுடைய இல்லங்களுக்கு புதன் 3-12 கூடியவராக வருவார். ஏன்னா கடக லக்னத்துக்கு புதன் கெடுக்கிற மாதிரி சந்திரன் கன்னி மிதுன லக்னக்காரங்களை கெடுக்க மாட்டார். இது நிதர்சனமான உண்மை. இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அதே நேரத்தில் தனுசு லக்னத்துக்கு அட்டமாதிபத்திய தோஷத்தை தனுசு லக்னத்துக்கு சந்திரன் தரமாட்டார் என்கின்ற அமைப்பில் அவர் ஒளி நிலையில் இருந்தால் ஒரு மாதிரியாகவும் ஒளி குறைவாக இருந்தார்னா கண்டிப்பான முறையில் சில தொந்தரவுகளையும் தருவார். ஸோ இப்படி பலன்கள் பார்த்தீங்கன்னா இப்படி சீர்தூக்கி பார்க்கணும். இப்போ நீங்கள் ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறதுக்கும் எதிர்த்து வர்றவங்க ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க, நீங்கள் ஒரு பார்வையில் பார்ப்பீங்க.
உங்களுக்கு எதிர்த்தரப்புல இருக்கவங்க ஒரு பார்வையில பார்ப்பாங்க இல்லையா? அப்ப இதுதானே நியதி, உலக நியதி. இப்ப நீங்க ஒரு விஷயத்தை வந்து பார்ப்பீங்க ஒரு ஆங்கிள், இன்னொருத்தவங்க அதை வேற ஒரு ஆங்கிள் பார்ப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி தான் இது. சரிங்களா? அப்ப இங்கே வந்து மிக முக்கியமாக வந்து பார்க்கணும்னா, ஒரு உதாரணமாக ரிஷப ராசியில் வந்து சந்திர பகவான் ஒளி நிலையில் வந்து சனி பகவானோட சேர்ந்துருக்கிறாருன்னு வச்சுக்கிருவோமே. ரிஷப ராசியில் சந்திர பகவான் ஒளி நிலையில் உச்சம் பெற்று ஒளி நிலையில் சனியோட சேர்ந்துருக்கிறார். அது ஒரு மகர லக்னம்னு வச்சுக்கிருவோமே. இப்போ இந்த ஜாதகத்துக்கு வந்து சனி திசை வரும்போது கண்டிப்பாக யோகமாக இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரிங்களா? சனி திசை கண்டிப்பாக யோகமாக இருக்கும், நல்லா இருப்பார், நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் சொல்லி நல்லா இருப்பார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்படிக்கும் சனி வந்து 5ஆம் இடத்துல சுக்கிரன் வீட்டில் பூர்ண சந்திரனோட தான் இருப்பார். 5ஆம் இருந்தால் கூட கண்டிப்பாக உச்சம் மற்றும் மூலத்திரிகோண பலத்தோடு அந்த சந்திரன் இருக்கும்போது சனியோட சேரும்போது கண்டிப்பாக சனி சுபத்துவம் பெறுவார். அப்போ சனி திசை நல்லா இருக்கும். சரிங்களா? இப்போ ஒரு உதாரணமாக கடகலக்கணம்னு எடுத்துக்கிடுவோமே. கடகலக்கணத்துக்கு லக்னாதிபதி 8ல் மறைஞ்சு கும்ப வீட்டில் மறைஞ்சு சனியோட சம்மந்தப்பட்டிருந்தா, அதுவும் தேய்பிரை சந்திரனோட அந்த சனி இருந்தார்னா கண்டிப்பாக அந்த லக்னத்துக்கு அந்த லக்னாதிபதியே கெட்டு போயிட்டாரு. ரெண்டாவது சனி வந்து மரகாதிபதி இல்லையா? இப்படி சேரும்போது அந்த ஜாதகத்துக்கு லக்னாதிபதி கெட்டு போயிட்டார் அப்படிங்கிற ஒரு அமைப்புலையும் அட்டமாதிபதி ஓங்கி இருக்கிறாருங்கிற அமைப்புலையும் ஆயுள் மட்டும்தான் இருக்குமே ஒழிய டெவலப்மெண்ட் இருக்காது அந்த ஜாதகத்துக்கு. அந்த ஜாதகர் உருப்பட மாட்டார். இதுதான் ஒரு வித்தியாசங்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இந்த சனி சந்திரன் சேர்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுபகாரிய தடை வருது, இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்கிறேன்ல. இதில் ஒரே ஒரு ப்ளஸ் என்ன தெரியுமா? சனி சந்திரன் சேர்க்கையில் இவங்க வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸு அந்த ஹோட்டல் பிஸ்னஸ்லாம் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்காங்க சார். சரிங்களா? பிஸ்னஸ் ரீதியாக நல்லா இருக்காங்க, பிஸ்னஸ் ரீதியாக தொழில் ரீதியாக நல்லா இருக்காங்க. சனி சந்திரன் சேர்க்கை இருக்கிறவங்க கண்டிப்பான முறையில் ஒரு தொழில் பண்ணுற ஒரு குடும்பத்தில் போய் அவங்க வாக்கப்படுறாங்கன்னா ஓரளவுக்கு தொழில் நல்லா இருக்குது. ஃபேமிலி ரீதியாக வந்து உறவுகளில் வந்து விரிசல் கொடுத்தாலும் இது தொழில் ரீதியாக வந்து நல்ல டெவலப்மெண்ட்டை கொடுக்குது சார். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு உதாரண ஜாதகத்தோட இந்த சனி சந்திரன் சேர்க்கையின் மூலமாக ஒரு 30 வயசு வரையும் ஒருத்தருக்கு கல்யாணமே ஆகலை. சரிங்களா? அவர் வந்து நம்ம யூடியூப் சேனலில் கமெண்ட் கொடுக்குறாரு, சார் சனி சந்திரன் எனக்கு சேர்ந்துருக்கு, புனர்ப்பு தோஷமாக இருக்குது, எனக்கு அதனால தான் கல்யாணம் ஆகலையா, எனக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அவரோட ஜாதகம் இப்போ திரையில் தெரியும், ஸ்க்ரீனில் வர்ற இந்த ஜாதகத்தை பாருங்க. அவர் பிறந்திருக்கிறது வந்து 5 மே 1994. சரிங்களா? அதாவது 4ஆம் தேதி நைட்டு 5ஆம் தேதி காலையில் 12:36க்கு அதிகாலையில் பிறந்திருக்கிறார். லக்னமாக வந்திருக்கிறது பாருங்க, இவருக்கு மகர லக்னம். ராசியா வந்திருக்கிறது கும்ப ராசி, சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். இப்போ பாருங்க, இப்போ நம்ம டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சனி சந்திரன் இணைவுங்கிறனால நம்ம அந்த கிரகத்தை மட்டும் எடுத்துக்கிடுவோம். மற்ற இதர கிரகங்களோட பார்வை சேர்க்கை இதில் மிக முக்கியமாக வந்து சனி சந்திரன் சேர்ந்து குரு சுக்கிர தொடர்பு இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக இது புனர்ப்பு தோஷமாகவே இருக்காது சார். சனி சந்திரன் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, இதை குருவோ சுக்கிரனோ தொடர்பு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சுக்கிர தொடர்பை விட குரு தொடர்பு வந்து கண்டிப்பான முறையில் பலன்களை மாற்றி அமைக்கும். சரிங்களா? இந்த ஜாதகத்தில் அப்படி தான் மாற்றி அமைச்சிருக்கு. குருவினுடைய பார்வை என்ன மாதிரி ஒரு எக்ஸலண்ட்டாக வேலை பண்ணியிருக்கு பாருங்க, அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இவரோட ஜாதகத்தில் மகர லக்னத்தில் பிறந்திருக்கிறார், ராசி கும்பராசி, சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறார். இவருக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல பாருங்க சனி பகவான் தேய்பிரை சந்திரனோட அமாவாசையை நோக்கி போற நிலையில் இருக்கிற சந்திரனோட சேர்ந்திருக்கிறார். இவருக்கு சனி திசையே ஓடுது. 2ஆம் இடம் பாவத்துவம். பாத்தீங்களா? 2ஆம் இடத்துல சனி சந்திரன் இணைந்து பாவத்துவமா இருக்கு. சரிங்களா? 2ஆம் இடம் கெட்டு போச்சு. இவங்களுக்கு கல்யாணமே ஆகலை, 94ல் பிறந்திருக்கிறார். இப்போ 30 வயசு ஆயிடுச்சு, இன்னும் கல்யாணமே ஆகலை இவருக்கு. சரிங்களா? அப்போ இவருக்கு பாருங்க, ஏன்னா மே 5ஆம் தேதி வந்துச்சுன்னா 30 வயசு ஆக போகுது இவருக்கு. சரிங்களா? 1994ல் பிறந்திருக்கிறார். அப்போ இவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. ஏன் கல்யாணம் ஆகலை? பொதுவாக லக்னத்துக்கு 2 8 சனி செவ்வாய் இருந்தாலே வந்து திருமணத்தை தாமதம் பண்ணும், தடை பண்ணும். இதில் 2ஆம் இடத்துல சனி பகவான் ஸ்திர வீட்டில் இருக்கிறார், ஆட்சி மற்றும் மூலத்திரிகோண வீட்டில் கடுமையான பாவத்துவத்தில் இருக்கிறார். ஏன்னா சனிக்கு எந்த ஒரு சுபகிரக தொடர்பும் இல்லாமல் கும்பமனையில் இருந்தார்னா அவர் பாவத்துவமாக தான் இருப்பார். அங்கே தேய்பிரை சந்திரனோட போய் சேர்ந்துட்டாருங்கும் போது கண்டிப்பாக இது அதிகமான பாவத்துவம் இல்லையா? சனியும் சந்திரனும் அதுவும் தேய்பிரை சந்திரனும் சேர்றதா, அமாவாசையை நோக்கி போகிற சந்திரன் வந்து அந்த சனியோட சேரும்போது கண்டிப்பாக இது பாவத்துவமாக தானே சார் இருக்கும். ஆனால் அந்த இடத்த குரு பார்க்குறாரு பாருங்க, துலாம் ராசியில குரு பார்க்கிறார். கொஞ்சம் கூட இம்மி விலகாம டிகிரி வைஸ் பார்த்தோம்னா கூட எக்ஸலண்டா பார்க்கிறார் சார் குரு. ஏன்னா இங்க சனியும் சந்திரனும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 டிகிரி 17 டிகிரிங்கிற நிலையில இருப்பாங்க. குரு வந்து 15 டிகிரியில் இருப்பார், 15 டிகிரி 30 அங்குலத்தில் இருப்பார் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 15 to 16 டிகிரியில் குரு அங்க துலாம் ராசியில வக்ரமா இருப்பார். வக்ரமா இருந்தாலும் இந்த லக்னத்துக்கு குரு வக்ரம் பெறுறது நல்லது தானே? 3-12 கூடிய விசேஷ ஆதிபத்தியம் இல்லாத கிரகம் வக்ரம் பெறலாம். ஏன்னா யோகாதிபதி வக்ரம் பெற்றா தான் அந்த ஆதிபத்திய ரீதியாக சில கெடுதல்கள் நடக்கும். சரிங்களா? அது கூட வந்து சுபகிரகமா பாவகிரகமான்னு பார்க்கணும். சரிங்களா? வக்ரத்தை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இந்த ஜாதகத்துக்கு குரு வக்ரமானாலும் சுக்கிரன் வீட்டில் இருக்கிறார், ஒரு இயற்கை சுபர் இன்னொரு சுபர் வீட்டில் உட்கார்ந்துருக்கார். அப்போ குரு நல்லா இருக்கிறார் இங்கே. சரிங்களா? வக்ரமானாலும் இவரோட பார்வை கண்டிப்பாக நல்லா இருக்கும். குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் வந்து இங்கே யோகாதிபதி. சரிங்களா? 5-10 கூடியவர் 5ஆம் இடத்துல ஆட்சியாக இருப்பார். அந்த சுக்கிரனுக்கும் கேதுவுக்கும் பார்த்தீங்கன்னா நெருக்கம் இருக்காது. சுக்கிரன் வந்து கிட்டத்தட்ட 17 டிகிரி கிட்ட இருப்பார், 16 டிகிரிக்கு மேல 17 டிகிரிக்குள்ள அந்த சுக்கிரன் இருப்பாரு. கேது வந்து 1 டிகிரி கூட கிடையாது.
சரிங்களா. 1 டிகிரிக்கும் கீழே இருப்பார், சரிங்களா. 1 டிகிரிக்கும் கீழே கேது இருப்பார். அப்போ அந்த சுக்கிரனுக்கும் அந்த கேதுவுக்கும் நெருக்கம் கிடையாது. ஏன்னா கேது வந்து பின்னோக்கி வர்றவர், மேஷத்தை நோக்கி வர்ற நிலையில் கேது இருப்பார். சுக்கிரன் வந்து ஆட்சி நிலையில் கிட்டத்தட்ட நேர்கதியில் ஒரு 16 டிகிரியில் இருப்பார்னு நினைக்கிறேன். 16-17 டிகிரியில் இருப்பார் நினைக்கிறேன்னு சொல்லக்கூடாது. 16 to 17 டிகிரியில் கண்டிப்பான முறையில் அந்த சுக்கிரன் அங்கே இருக்கிறார், சரிங்களா. கேது 1 டிகிரிக்கு கீழே இருக்கிறார். அப்போ அது சேர்க்கையே கிடையாது. கிட்டத்தட்ட 16 டிகிரி கேப்பு சுக்கிரனுக்கும் கேதுவுக்கும் இருக்கிறதுனால இது வந்து சேர்க்கையே கிடையாது. சுக்கிரன் அங்கே பலமாக இருக்கிறாரு. அப்போ அவரோட வீட்டில் குரு இருக்கிறாருங்கும் போது குரு வலிமை பொருந்தி ஸ்தான பலத்தோட பிரமாதமாக இருக்கார். அப்போ அவருடைய பார்வை வந்து சனியையும் சந்திரனையும் சுபத்துவப்படுத்தும். அப்போ கண்டிப்பாக அந்த ஜாதகத்துக்கு குடும்ப வாழ்க்கை உண்டு. இப்போ கோச்சாரப்படி சனி எங்கே இருக்கிறாரு? கும்பத்தில் இருக்கிறாரு. அப்போ 2ஆம் இடத்தை 2ஆம் அதிபதி வந்து தொடுறாரு. அந்த இடத்த வேற குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு ஜாதகத்திலே. பிறந்த கால ஜாதகத்திலே குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறார், சரிங்களா. அப்ப பிறந்த கால ஜாதகத்தில் சனி பகவான் எந்த இடத்துல இருந்தாரோ அதே இடத்துக்கு வர்றாரு குரு. ஜாதக குரு அந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுபோக வந்து இப்போ குரு வந்து ரிஷபராசிக்கு வேற கோச்சாரப்படி வந்து மே 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரிஷபராசிக்கு போறார். அப்ப அங்க சுக்கிரனை போய் ட்ரிகர் பண்ணி விடுவார், சுக்கிரனோட சேருவார். அப்ப கண்டிப்பா அவருக்கு சுபகாரியம் நடந்தே ஆகணும். இதுல மிக முக்கியமா அந்த ஜாதகத்துக்கு 2023 ஜனவரியிலிருந்து 2026 மார்ச் மாதம் வரையும் சனி திசையில் சுக்கிர புத்தி நடக்குது. ஸோ இந்த லக்னத்துக்கு சனி நல்லவர். சனி என்ன இருந்தாலும் சனி வந்து நல்லவர் தான், லக்னாதிபதி. என்ன 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, குடும்பத்தை கொஞ்சம் லேட்டாக அமைக்கணும். அதனால தான் லேட்டாக அமைச்சிருக்காரு. இதில் புணர்ப்பு தோஷம் வேற. இந்த இடத்த குரு பார்க்கலைன்னா குடும்பம் அமையாது சார். அதை நான் இங்கே ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். இந்த இடத்த குரு பார்க்கலன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அந்த ஜாதத்துக்கு குடும்பம் அமைகிறதுக்கான சான்ஸே கிடையாது. 2ஆம் இடம் பாவத்துவம், அதிக பாவத்துவம் என்கின்ற அமைப்பில் குடும்பத்தை அமைச்சு கொடுக்காது. குரு பார்த்த காரணத்தினால கட்டாயம் திருமணம் நடக்கும். இதே குரு அம்சத்தில் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் சந்திரனோட இருப்பார். அப்போ சந்திரன் வர்க்கோத்தமம் அடைகிறார். ராசியிலையும் அம்சத்திலையும் சந்திரன் வந்து ஒரே வீட்டில் கும்பமனையில் இருக்கிறாரு, வர்க்கோத்தமமாக இருக்கிறாரு, குருவோட இருப்பார். அம்சத்தில் பார்த்தீங்கன்னா இதே சந்திரன் வந்து குருவோட இருப்பார். இந்த சந்திரனை இங்கே ராசியில் குரு பார்வையில் இருப்பார். துலாம் குருவால் பார்க்கப்பட்ட சந்திரன் சனி அம்சத்தில் அதே சந்திரன் குருவோடு கும்பத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக சந்திரன் கண்டிப்பா சுபத்தன்மை அடைகிறார். வர்க்கோத்தமமும் சுபத்தன்மையும் அடைகிறார். ஏன்னா அம்சத்தில் குருவோட கும்பத்தில் இருக்கிறார் இல்லையா, அப்ப சுபத்தன்மை அடைகிறார். இதே சனி பாருங்க, அம்சத்தில் பார்த்தீங்கன்னா மீன வீட்டில் இருப்பார், குரு வீட்டில். அப்ப மீன வீட்டில் குரு வீட்டில் இருக்கிற சனி வந்து இப்ப தசை நடத்திட்டு இருக்கிறார். சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா அம்சத்தில் பார்த்தீங்கன்னா இதே ரிஷப மனையில் அம்சத்தில் ஆட்சி வர்க்கோத்தமம் பெறதுனால சனியும் குரு வீட்டில் அம்சத்தில் இருக்கிறாரு. சுக்கிரனும் தன்னோட சொந்த மனையில் ராசி அம்சத்தில் ரிஷப மனையில் இருக்கிறது வந்து கண்டிப்பா அந்த சனி திசை சுக்கிர புத்தி வந்து இந்த ஜாதகத்துக்கு திருமணத்தை நடத்தி வைக்காம போகாது. உறுதியா திருமணம் நடக்கும். எப்ப நடக்கும்னா வர்ற ஆகஸ்டுக்கு பிறகு, 2024 ஆகஸ்டுக்கு பிறகு 2025 ஜனவரிக்குள்ள இந்த ஜாதகத்துக்கு கட்டாயம் உறுதியா திருமணம் கண்டிப்பாக நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நடந்துரும். அதுல சந்தேகம் இல்லை. போதுமா? சோ மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களுக்கு இந்த பதிவு சார்ந்த சந்தேகங்கள் இருந்தா எனக்கு கமெண்ட் கொடுக்கலாம், சரிங்களா. ஸ்கிரீன்ல தெரிகிற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பதிவுகள் வரவேற்கப்படுகிறது. அதே போல கமெண்ட்ல கொடுங்க. என்னோட வாட்ஸ்அப்ல கொடுக்கறத விட நீங்க கமெண்ட்ல உங்களுடைய சந்தேகங்கள் நீங்க கேட்கலாம். கண்டிப்பான முறையில் அடுத்தடுத்து வர்ற பதிவுகளை நான் வந்து சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய ஒரு பதிவாகவே நான் அடுத்தடுத்து சொல்றேன், சரிங்களா. கீழேயே கமெண்ட் கொடுங்க, பதில் கொடுக்குறேன், சரிங்களா. மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களுக்கு ஜோதிடர் ஆர் பார்த்தசாரதி அஸ்ட்ராலஜி சாரதி சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.